தமிழ்நாடு போலீஸ் தேடுறாங்க கிடைக்கல, கேரள போலீஸும் தேடுறாங்க கிடைக்கல, கர்நாடக போலீஸும் தேடுறாங்க கிடைக்கல, வேற வழியே இல்லாம இந்திய அதிரடிப்படை கூட சேர்ந்தும் தேடுறாங்க, பிடிக்கவே முடியல. சரின்னு இவரை பிடிச்சு தர்றவங்களுக்கு 5 கோடி ரூபாய் சன்மானம் தர்றதாக தமிழ்நாடு அரசே அறிவிக்கை கொடுக்கறாங்க. இப்படியே 20 வருட காலமாக 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி இவரை பிடிக்க எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில முடியுது. இந்த அளவுக்கு இவரை வெளிக்கொண்டு தேடுறதுக்கு அப்படி என்னதான் தப்பு பண்ணாரு? சந்தன மரத்தையும் யானையோட தந்தத்தையும் வித்ததாக இவர் சொன்னாலும் இதுல இருந்து வந்த பணத்துல இவர் எடுத்ததை விட மக்களுக்கு தான் அதிகமா கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. போலீஸோட பார்வைக்கு இவர் மிகப்பெரிய குற்றவாளியா தெரிஞ்சாலும் மக்களோட பார்வைக்கு நல்ல தலைவனா தெரிஞ்சிருக்காரு. கர்நாடக வனத்துறையால் தமிழ்நாட்டு மலைவாழ் பெண்களுக்கு நடந்த வன்கொடுமையை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால அந்த ஸ்டேஷன் உள்ளேயே போய் 7 போலீசாரை சுட்டு கொண்டிருக்காரு. 36 வருஷமா காட்ட பாதுகாத்து பக்கத்துல உள்ள மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு நேருக்கு நேரு சண்டையிட்டு வெல்ல முடியாம சாப்பிட்ட உணவுல விஷத்தை கலந்து கொல்லப்பட்ட அந்த மனுஷன் யாரு தெரியுமா? முனுசாமி வீரப்பன்.